श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। हरि ओम हरि ओम हरि ओम। ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சதசி అని சொல்லப்படுற இந்த பிரௌಢ பிரகரண கிரந்தம் சுவாமி வித்யாரண்யர்னால எழுதப்பட்ட இந்த கிரந்தத்தில் நம்ம 10 அத்தியாயங்கள் படித்து முடிச்சிருக்கோம். பஞ்சதசின்னு பேர்லேயே இருக்கு. 15 அத்தியாயங்களுக்கு கூட கூடியிருக்கிற. எதுக்காக அங்கே 10 அத்தியாயத்தோடு நிறுத்திட்டுமோ எந்த காரணமாவது ஆகட்டும், ஆனால் நல்லதே. காரணம், இந்த பஞ்சதசி முதல்லேருந்தையும் நிறைய கொட்டேஷன்ஸ்ன்னு அவர் பல ஸ்ருதி வாக்கியங்கள் எடுத்து தான் விவரிக்கிறார். அதனால் 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம், பிருஹதாரண்யத்துக்கு உபனிஷத்துடைய முக்கியமான கருத்து அதை எடுத்துட்டு தான் ஒரு ஸ்லோகம் 298 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். நடுவில் நிறைய கொட்டேஷன்ஸ்னால் ரெஃபரன்சஸ், ஸ்ருதி உபனிஷத்துகளுடைய வாக்கியங்கள். இப்போ நம்ம கடந்த 3 வருஷத்துக்குள்ள எல்லா உபனிஷத்து எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாமே கூட நம்ம படித்து முடிச்சிருக்கிறதுனால இப்போது இந்த 11வது அத்தியாயத்திலிருந்து 15வது அத்தியாயம் வரைக்கும் கேட்கும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் நிறைய ஸ்ருதி ரெஃபரன்சஸ் வச்சு தான் அவர் விஷயத்தினே பேசுவார். ஸோ மொத்தத்தில் நம்ம இப்போது இன்றைக்கி பஞ்சதசியுடைய 11வது அத்தியாயத்தில் நம்ம தொடங்க போகிறோம். இந்த 15 அத்தியாயங்களும் சேர்ந்து 3 பாகங்களாக பிரித்து பேசப்படுறது. ஒன்று முதல் 5 அத்தியாயங்களும் விவேக பிரகரணம் அப்படின்னு சொன்னோம். அடுத்த 5 அத்தியாயங்கள் தீப பிரகரணம். இப்போ பார்க்க போகிற இந்த 5 அத்தியாயங்களுக்கு ஆனந்த பிரகரணம். அப்போது இதில் என்ன விஷயம் வருதுன்னு நிதானமாக பார்ப்போம். 10 அத்தியாயங்களும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தான் படித்தோம். ஒரு ஸ்லோகம் ஒரு பதம் விஷயத்தில் கண்டினியூட்டிக்காக தான் ஞாபகப்படுத்துகிறோம். விவேக பிரகரணம்னா என்ன பண்ணியிருக்கோம் அங்கே? சகஜமாக விவேகம்னு சொன்ன உடனே சத்து அசத்து விவேகம்தான் சொல்லுவோம் இல்லையா? சத் அசத் விவேகம். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அப்படி பண்ண முடியுமா? த டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் பண்ண முடியாது. இருக்கிறது பற்றி ஒன்று இருந்தால் அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் எது கூட செய்வே? கம்பேரிசனுக்கு. அசத்தன்ன இல்லாதது பற்றி எப்படி இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணுவேன்? கன்ஃபியூஷனாக இருக்கும். சார் இவ்வளோ நாள் என்ன தான் பண்ணியிருக்கோம்? அடிக்கடிக்கு சத் அசத்து விவேகம் தான் சொல்லிட்டு இருக்கோம்னா விஷயம் என்னன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்? ಎಲ್ಲ ಎದಿ ಅಸತ್ತನಿ ಮನಸ್ಸಿಗೆ ತೋಣರದೋ ಇಲ್ಲ ಎದಿ ಅಸತ್ತ ಅನಿ ಎಡುತ್ತುಕಣಂ ಅನಿ ವೇದಾಂತಂ ಪೇಸರದೋ
அங்கே அர்த்தம் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற ரியாலிட்டி எக்ஸிஸ்டன்ஸ் சத்து ஒன்றுன்னு புரிஞ்சுக்கணும். அசத்தனேது இல்லை, அசத்தனை பேர்லேயே தெரியறது அது இல்லாததானே. ஆனால் மனசுக்கு அக்ஞான திருஷ்டிலோ இருக்கிற போல் தோணுறதுனால அதை சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறதுனால அப்போது விசேஷணா விவேகம்னா என்ன, ரியாலிட்டி சத்து தவிர இன்னொன்று இல்லை. அது இருக்கிற போல் காணப்பட்டானோ, மனசு அப்படி நினச்சானோ, ஒருவேளை புத்தி அப்படி திங்க் பண்ணான், எதானாவது ஆகட்டும், சர்வம் அது எல்லாமே ஒரு ரியாலிட்டி தான். அதில் தான் இதெல்லாமே இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சத் அசத் விவேகம பிரகரணம்னு புரியுறதா? அடுத்ததாக என்ன பார்த்தோம், இந்த தீப பிரகரணமனே அந்த 5 அத்தியாயங்களுக்குள்ள சித் அச்சித் விவேகம், சித் ஜட விவேகம், அச்சித் இல்லை சித் ஜட விவேகம், இது கொஞ்சம் ஈஸி தான். ஈஸியானா ஏதோ கான்ஷியஸ் பீயிங்ஸ் ஆர் தேர் அண்ட் அன்கான்ஷியஸ் ஆர் ஜடமான பொருட்கள் கூட இருக்குது, சர அச்சர இருக்குது. பட் சத் அசத் అనేది புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் ஆர் ஜடம், மேட்டர் அண்ட் த கான்ஷியஸ்னஸ், இது ஓரளவுக்கு ஜஸ்ட் கிராஸ்ப் பண்ணலாம். இந்த முதல் சொன்ன சத் அசத் விவேகம் முக்கியமாக வேதாந்திகளான நம்ம நல்ல விசாரணை பண்ணுவோம். இந்த அடுத்தது கூட நம்ம பண்ணுறோம், ஆனால் அது முக்கியமான விஷயமாக இருக்கு சாங்கியர்களுக்கு. ஏன்னா எப்போ சேத்தன ஜடம்னு சொன்னோமோ அர்த்தம் பிரகிருதி புருஷன்னு அர்த்தம். அவங்க அந்த 2 பதங்கள் எடுத்துக்கிட்டு தான் நல்ல விசாரணை பண்ணுவாங்க. பட் அவங்க போன வழி வேறே, நிந்தி போன இடம் வேறே, ஃபைனல் கோலுக்கு அவங்க சேரலை. மொத்தத்தில் சித் ஜட விவேகம்னா பிரகிருதி புருஷ விவேகம். இங்கே கூட பிரகிருதி என்ன ஜடமன், ஜடம் అనేది எல்லாமே எதுவுமே இங்கே அசలు நிஜமாக இல்லைன்றோம். அப்போ இங்கே கூட எப்படி தான் விவேகம் பண்ணுறது இது ரெண்டுத்துக்குன்னு சொன்னால், புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சைத்தன்யந்தான் ஜடமாகவும் காணப்படுறது இல்லை, சைத்தன்யத்திலேயே ஜடம் தோணுறது, தோற்றம் மட்டும்தான். ஸோ மேலே என்ன சொன்னோம், ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான் சர்வத்துக்கு, பிராந்திக்கு பிரமக்கு எல்லாத்தையும் அதுதான் அதிஷ்டானமாக இருக்கு. அதேபோல் இன்னொரு பதம்தான் இது, சத்து பேசினாவே போதும் சித்து பற்றி பேசினது போலுதான், சித்து பற்றி பேசினாவே போதும் சத்து பற்றி பேசினது போலுதான். சதேவ சித்து சிதேவ சத்துனால. ஆனால் சாஸ்திரம் 3 பதங்களும் எடுத்துக்கிறது, சத்து சித்து ஆனந்தம். ஸோ ஹோல் பஞ்சதசி என்ன அப்படின்னு பார்த்தா சத் சித் ஆனந்தம். இது 3 வேற இல்லை. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சச்சித் ஆனந்தம். ஆனால் 3 வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்கு, 3த்துன்னு விவரிக்க வேண்டியது இருக்கு. அப்போதான் சரியான ஞான நிஷ்டை ஏற்படும். இந்த 3 பற்றி 3 விதமாக இப்படி பேசலைன்னா, ஏன்னா ஜகத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு, ஜகத்து மித்யாவாக இருந்தால் கூட. அப்புறம் ஜீவா అనేది உண்மை இல்லைன்னாலும் ஜீவனை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அஜ்ஞான தசையில் எல்லாருக்கும் தெரியறது, நினைக்கிறது, ஜீவிக்கிறது, அது 2 வச்சுக்கிட்டு தான் இந்த ஜீவா ஜெகத்தை. நடுவில் 3வது தெரியாத ஈஸ்வரன். இது 2 தெரியாதனால, இது 2 பற்றே நமக்கு புரியாதனால நடுவில் 3வது ஒன்று கொண்டு வச்சுட்டு
அவருக்கு புரியும், நமக்கு புரியாது. அதனால் அவருக்கு தேங்காய் உடைப்போமா, வாங்கோ. அவருக்கு ஏதாவது ஆர்த்தி காட்டலாமா, வாங்கோ. இப்படி எல்லாம் இது ரெண்டும் புரியாதனால அந்த மூணாவது எலிமெண்ட் ஒன்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்வஸ்தமாக வாழறோம். பக்தி ஈஸ்வரா இருக்கும்போது என்னன்னா ஒரு தைரியம் இருக்கு. நாஸ்திகர்கள் கூட தைரியமாக தான் வாழறாங்க சார் அனு தோணும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க அப்படி. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளாட் ஆகிடுவாங்க. they will also get shattered. அட்லீஸ்ட் இந்த ஆஸ்திகனாக இருக்கிறவங்களுக்கு இந்த பக்தி ஈஸ்வரன்னு பார்த்தோமோ இல்லையோ, புரிஞ்சதோ இல்லையோ, சேஃப், ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏன்னா எந்த சப்போர்ட்டு இல்லாமல் ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம். மனுஷனுக்கு எது நீ சப்போர்ட் எடுத்துக்கிறதுன்னேது புரியவே புரியாது. முதல்ல எனக்கு ஒய்ஃப் இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குமா, பர்த்தா இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குமா, குழந்தைகள் நினச்சிட்டு என்னென்னமோ இப்படியே பிரயத்தனம் பண்ணுறோம். வீடு இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குமா, கார் இருந்தால் நல்லா இருக்குமா. பட் ஒரு சப்போர்ட்டு அது ஹோப்லெஸ் சப்போர்ட்லெஸ் தானே கிராஜுவலாக புரியும். சரியா? அப்போது விஷயம் சத்து சித்து. ஸோ சித் అనేది ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான். அதையே ஜடமாகவும் இல்லை அதிலேயே ஜடம் தோணுறது, காணப்படுறது. அப்போது అసత్ అనేది అసత్, జడం అనేది అసత్. அப்போது சத்து சித்து த சத்தியம். உணர்வு இருப்புதல். சரி, ஒன்று இருக்கேன்னு அதுக்கு தெரியும். அதுக்கு எதுக்கு சொல்லணும்? நான் இருந்ததுக்கப்புறம் நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது இருக்கேன்னு தெரியுது. ஏதோ ஒன்று அது இருக்கு. இப்போ இருக்கிறது தெரியறது மட்டும் போதுமா? பத்தலை, நிறைவு வரல, இன்னும் என்னமோ குறையா இருக்கு. குறை பல வகை. பயமாக இருக்கு, பயமும் ஒரு குறை மாதிரி தான். ஆசையும் ஒரு குறை தான். எனி ஃபார்ம் அது ஏதாவது இருக்கட்டும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, கம்ப்ளீட்னஸ்ஸு வரல, திருப்தி வரலை, பயமும் போக மாட்டேங்குது. அப்போது அதை எப்படி நீக்கிறது? அது எங்கேருந்து கொண்டு வந்து நானும் இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபியர், அப்புறம் டெல்யூஷன், எனிதிங், கன்ஃபியூஷன், இதெல்லாம் எப்படி நீக்குகிறது? இதை நீ எதுவுமே நீக்கிக்க வேண்டாம். நீ நினைக்கிற அதெல்லாம் எதுவுமே அசல் இல்லை. ஏன் இல்லை? இதெல்லாம் எங்கே தோணுறது? மனசில் தோணுறது. மனசு எது கீழே வரும்? பிரகிருதி கீழே வரும். பிரகிருதி என்ன? ஜடம், அச்சேதனம். அப்போது அது இல்லை. அது இல்லாமல் எப்படி அப்படி நிறைவு இருக்குன்னா, நீயே பூர்ணமான வஸ்து. அப்போது மூணாவது சொல்லணும், நீ ஆனந்தங்கூட. நீ இருப்புதல், உணர்வு, ஆனந்தம் கூட நீதான். அந்த ஆனந்தம் అనేది சொல்லலைன்னா இந்த இருப்புதல் உணர்தல்னால பிரயோஜனம் இல்லை. பூர்ணமனு சொல்லணும், அது ஆனந்தம்னு சொல்லணும். அதனால இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 5 அத்தியாயங்களுக்குள்ள இந்த ஆனந்த மீமாம்ச, ஆனந்த விசாரணம். பொதுவாக ஆனந்தம்னா இங்கே வித்யாரண்ய சுவாமி 5 வகையாக எடுத்துட்டு அந்த 5 வகையான ஆனந்தங்கள், யோகானந்தம், ஆத்மானந்தம், பிரம்மானந்தம்,
விஷயானந்தம் அண்ட் வித்யானந்தம். உண்மையாக அதெல்லாம் அஞ்சுமே பிரம்மானந்தந்த உன்னுடைய ஸ்வரூபமே தான் அது. ஸோ பிரம்மானந்தத்தினால யோகானந்தம், அதனால பிரம்மானந்தே யோகானந்தம் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற இந்த 11வது அத்தியாயம். இப்படி தான் பேரெல்லாம் பிரம்மானந்தே ஆத்மானந்த பார்ப்போம் ஒன்று ஒன்று அப்படி. இதில் 3 பார்த்த முதல் 3 வந்து எனக்குள்ளே ஆந்தரங்கமாக புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உணர வேண்டியது. 2 வந்து பாஹ்யம். விஷயம் அண்டு வித்யானந்தம் பாஹ்யம், யோகானந்தம் ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் ஆந்தரம். அப்போது மேலே என்ன சொன்னானோ சத்து ஒன்றும் விசாரணை அப்படி என்ன ஒன்றும் கிடையாது. இன்னொன்று இருந்தால் தானே விசாரணை பண்ணுறதுக்கு. அந்த சத்து தான் இருக்கு. அந்த சத் கனம் ப்ளஸ் சித் கனம். இந்த கனம் அనే பதம் வந்து எங்கேயுமே ஒரு இடம், ஒரு கேப், ஒரு வேக்யூம், ஒரு பார்ட் எதுவுமே எந்த விதமான ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது கனம்னு சொல்லணும். அப்போ இப்போது ஆனந்தம் பற்றி சொல்கிறோம். இது கூட ஆனந்த கனம். இது 3 வேறு இல்லை, பதங்கள் தான் வேறு. வேறே சில விசாரணை கிரந்தங்களுக்குள்ள எதுக்கு 3 பதம் சாஸ்திரம் உபயோகப்படுத்தணும்னு கூட கேள்வி வந்துச்சு. அது கரெக்டு தான். சொன்னோம் சாஸ்திரத்துக்கு வேறே வழி இல்லை. ஏதோ பல பதங்கள் பாஷை உபயோகப்படுத்தி தான் உனக்கு புரிய வைக்கணும் தவிர வேறே வழி கிடையாது. பட் அந்த டீப் அனாலிசிஸ் விசாரணை போனதுக்கப்புறம் சில ஆச்சாரியர்கள் கேட்குற கேள்வி, வை சாஸ்திர ஹேஸ் டு டெல் 3 வேர்ட்ஸ், ஏகமேவா த்விதீயம்னு சொல்லும் போது 3 பதங்கள் எதுக்கு அப்படியானு கூட விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. இப்போது ஆனந்தம் விஷயத்தில் இருக்கிறோமா, విచారణ ఎదుకు ఇంగే ఏనా సుఖం అనేది நமக்கு ஏதோ ஒன்றும் தோணுறது, இந்திரிய சுகம். ఆనందమని சொல்கிறோம். ఇప్పుడు విషయానందం అంటారు இல்லையா? அப்போ நமக்கு అసలు ఇంద్రియ విషయ ఆనందం என்ன, அது எங்கேருந்து வருது, அதுக்கே இப்படி எல்லாம் தேடி 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 திண்டாடுறோம், அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போது ஆனந்தம் பதம், சுகமனே பதம் அஷ்டாவக்கரர் உபயோகப்பட சுகி பவ அன்னார். ஸோ இப்போது அது భోగం అని சொல்லணும். இல்லைன்னா భోగం అనే పదం, అందుకనే ధ్యానం భోగం இல்லை, பிரம்மானந்த போகம் இல்லை. அப்போ அது அப்ராப்ரியேட் போக. இந்திரியங்கள் மூலமாக வர ஏதாவது நீ ஹாப்பினஸ் అని சொல்கிறியோ, இங்கிலீஷில் 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெயிட்டோடு இருக்கிற பதங்கள், ஹாப்பினஸ் அண்ட் பிளிஸ். அதே போல் இங்கே வந்து போக அண்டு அந்த ஆனந்தம், போகத்தில் ஆனந்தம் இருக்கு, just a sprinkle, like a small minute anu like. But here bliss or ananda is என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு டெஃபினேஷன் இங்கே எங்கோ அப்புறம் கொடுப்பாரு, எப்படி வருமோ. பட் பொதுவாக சொல்கிறேன், ஸ்வதந்திர சத்தாக்கு பேர் ஆனந்தம்.
the independency of the existence. ஆஃப்னு சொன்னால் கூட மறுபடியும் ரெண்டாகிடுது. இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இட் செல்ஃப் இஸ் பிளிஸ், ஆனந்தம். பஞ்சதசன்னாவே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இப்போது நடுவில் நல்லாவே நாம் எல்லோரும் நல்லா பாலிஷ் ஆகிட்டோம். நிறைய கேட்டு பாலிஷ் ஆகிட்டோம் இல்லையா, புரிஞ்சுக்கலாம். ஒன்லி திங் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்தால் சரி, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம புரியாமல் ஒன்றும் கிடையாது நமக்கு. ஓகே, சுதந்திர சத்தா என்ன அர்த்தம்? இதுன்னா மிச்சம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கோ, எவ்ரி திங் இஸ் interdependent based on the dvandvams only. Okay, known இருக்கணும்னா நோயிர் இருக்கணும், அல்ல நோயிர் இருக்கணும்னா known இருக்கணும். இருங்க, to if there is no known thing, there is no any existence. I mean அஸ்தித்வம் கிடையாது நோய் இருக்கு. ஸோ ஏதாவது எடுத்துக்கோங்க, நீங்கள் சுகம் అనేది சொல்லணும்னா அது கம்பேரிட்டிவ்லி ஏதாவது அங்கே துவந்தம் துக்கம் இருந்தால் சுகத்துக்கு ஹைலைட்டு. ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா. Not alone dvandvas varalili things. That's why I told knower and known is interdependent. But here in the Sat Chit ani எது சொல்கிறோமோ நம்முடைய ஸ்வரூபம் is independent existent, ஸ்வதந்திர சத்தா. அந்த ஸ்வதந்திரமனே வார்த்தைக்கு இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி அதனால ஆனந்தம். ஏன் சுதந்திரத்துக்காக அவ்வளோ போராட்டம் பண்ணிட்டோம்? என்ன இப்போ கஷ்டமாக இருக்கு. சரி, இப்போ கஷ்டம் இல்லைன்னு கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். பட் கஷ்டப்பட்டோமே, உயிரை விட்டுட்டு கொடுத்தாங்களே. ஏன்னா சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம். இது கொஞ்சம் இன்னும் நல்லா தியானிச்சாதான் சிந்திச்சாதான் புரியும். ஸ்வதந்திர சத்தாக்கே மற்றொரு பேர் ஆனந்தம். ஓகே, அப்படி இருக்கட்டும் விஷயம். மூணு கருத்துக்கள் சொல்லி ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேக்ரவுண்ட் இப்போது நம்ம 11வது அத்தியாயம் பிரம்மானந்தே யோகானந்தம் ஸ்லோகத்தின் ஆரம்பிக்க போகிறோம். திருப்பி சொல்லுங்கோ. பிரம்மானந்தம் பிரவக்ஷாமி ज्ञाते तस्मिन्न शेषतः ऐहिकामुष्मिकानर्ध व्रातं हित्वा सुखायते. இவ்வளோ வருஷம் வேதாந்தம் பல கிரந்தங்கள் புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம படித்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனி டெக்ஸ்ட் புக், எனி பர்டிகுலர் அந்த பிரகரணம் ஏதாவது ஆரம்பிக்கணும்னா அதில் அனுபந்த சதுஷ்டயத்தினே மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் கூடவே ஆல்மைட்டி ஈஸ்வரனை டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ பிரார்த்திக்கிறது உண்டு. சங்கரர் பாஷ்யங்கள் எதுனா கூட சில பிரகரண கிரந்தங்களுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப மங்கள ஸ்லோகம்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் வேதாந்த கிரந்தங்களுக்குள்ள வரும்போதோ குறிப்பாக ஒரு
கடவுளோட பேர் சகஜமாக இருக்காது. இருந்தால் குருவுடைய பேர் இருக்கும். குருவுடைய பேரே பகவானுடைய பேராக இருந்த கோவிந்த பாதாச்சாரியர், கோவிந்தம் அப்படியெல்லாம் வரும். ஸோ இப்போது இது நம்ம அப்படிப்பட்ட பிரார்த்தனா ஸ்லோகமாகவும் ஈஸ்வரனை ஞாபகம் வச்சுக்கிற ஸ்லோகமாகவும் ப்ளஸ் அனுபந்த சதுஷ்டயம் ஞாபகம் இருந்திருக்கும். ஏன்னா நடுவில் சாதன சதுஷ்டயமே சொல்லி சார் அனுபவம் தான் போயிடுச்சு சார். அது எங்கே அது எப்போவோ சொல்லியிருக்குங்க. அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னா என்ன சார் பேசுகிறீங்க, எதுக்குங்க நீங்கள் எல்லோரும் கூடியிருக்குங்க, விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்பர் 1 விஷயம். இந்த விஷயம் யாருக்காக பேசுகிறீங்க, அதிகாரி யாரு? பாயிண்ட் 2 விஷயம் அதிகாரி. சரி சார், இந்த விஷயத்தில் அவருக்கு என்ன சம்பந்தம்? இந்த விஷயத்தில் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ வராத. கூப்பிட்டு உட்கார வச்சு விஷயம் சொல்கிறோம்னா உனக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு தானே. 3வது பாயிண்ட்டு சம்பந்த. சரி சார், இது கேட்டதுனால என்ன சார் பிரயோஜனம்? பலம். விஷய, அதிகாரி, பிரயோஜனம், பலம், இந்த 4 சேர்ந்து அனுபந்த சதுஷ்டயம். ஒன்றுக்கு லிங்க் இருக்கு. ஞாபகம் வந்துச்சா? இப்போ அப்படி பார்க்கும்போதோ இதில் ஈஸ்வரன் எப்படி ஞாபகப்படுத்துகிறாரு, எப்படி ஸ்மரிக்கிறோம்? ஈஸ்வரனுக்கு மற்றொரு பேர் பிரம்மானந்தம். ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மன். சச்சிதானந்த ரூபாய ஆனந்த சாகர முரளிதர. ஆனந்த. ஸோ when you are, அதனால தான் நம்ம பாகவதம் கிளாஸ் முடியும் போது ஒரு பாப்புலர் நம்ம பஜனை ஒன்று இருக்குல்ல, ஓமானந்தம் ஓமானந்தம். பாகவதத்தில் என்ன கேட்ட ஆனந்தம் பற்றி தான் கேட்டிருக்கேன். அதுதான் அசச்சிதானந்தம், யோகானந்தம், ஆத்மானந்தம், கிருஷ்ணானந்தம், பிரம்மானந்தம், ஆனந்தம். நிஜமாக சொல்லணும்னா பரமாத்மா பகவானுக்கு சரியான பேர் ஆனந்தம். ஆனந்தம். நீ வேறு எந்த பேரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனந்தம் கடைசியில் அப்புறம் தெரியும் என்னோட ஸ்வரூபம் கூட ஆனந்தம் தான். இதுக்கு மேலே மங்களமானது என்ன இருக்குன்னு வேறு என்ன சொல்லணும்? எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறதுனால பிரம்மானந்தம். ஸோ சப்ஜெக்ட் மேட்டர், விஷயம் அதே தான், ஈஸ்வர தியானம் அதே தான். சரியா? அதை பற்றி நான் இப்போது பிரவக்ஷாமி என்றார் வித்யாரண்யர். நான் இப்போது சொல்ல போகிறேன், அதை பற்றி எழுத போகிறேன், விவரிக்க போகிறேன். வக்ஷாமி. ஆனால் எப்படி சொல்ல போகிறேன், எப்படி விவரிக்கிறேன்னா நீ புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும். சுவாமி, யூ ஆர் டேக்கிங் எ பிக் சேலஞ்ச். எங்களுக்கு அப்படியெல்லாம் புரிய வைக்க முடியாது. வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட் அஸ் அப்படின்னு சிஷ்யன் நினைக்க மாட்டேன். பிக் சேலஞ்ச் ஃபார் த டீச்சர். கிருஷ்ணா கூட நிறைய வாட்டி பிரவக்ஷாமி வக்ஷாமி.
இப்போ கூட ரீசெண்ட்லி அந்த சாப்டரில் பார்த்தேன், பிரகர்ஷன், ஐ வில் see that you have to understand. விடமாட்டேன் உன்னை விடமாட்டேன்னா விடமாட்டார். 13 அத்தியாயம் முடிச்சுட்டு விடலை, 14 அவரே ஸ்டார்ட் பண்ணார். 14 முடிச்சுட்டு இப்போ அர்ஜுனோட கேள்வி ஒன்றும் கிடையாது, 15 பேச போகிறார். ஏன்னா நடுவில் பிரேக் எல்லாம் கிடையாது. நான் முடிக்கணும்னு முடிச்சுட்றேன், எல்லாம் முடிச்சுட்றேன், டீச் பண்ணி ஃபினிஷ். பிரகர்ஷனேன வக்ஷாமி, விசதமாக சொல்லுவேன், கிளியராக சொல்லுவேன், உனக்கு புரிகிற போல் சொல்லுவேன், நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், புரிஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லி the level of confidence for the teacher, பிரவக்ஷாமி. அஃப்கோர்ஸ் இங்கே அதிகாரினி கிளியராக மென்ஷன் பண்ணல. நான் சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு நீ இங்கே முன்னாடி உட்கார்ந்ததுனால தான் நான் ஆரம்பித்தேன். நீ முன்னாடி உட்கார்ந்து கேட்குறதுக்கு தயாராக வந்திருக்கேன்னு சொன்னால் நீ சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்த அதிகாரியாக இருந்திருக்கணும். அது அண்டர்ஸ்டுட். அது மட்டும் இல்லை, நாம் இப்போது 11வது அத்தியாயம் பார்க்குறோம், பஞ்சதேசி. அதனால் ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் நீ அதிகாரி தான். அதிகாரித்துவம் இல்லாதவனும் எங்கேதான் சத்சங்கத்தில் உட்கார்ந்துட்டு சிரவணம் பண்ணுவான், அதையும் இப்படிப்பட்ட கஷ்டமான பெரிய டெக்ஸ்ட். அதனால அதிகாரி இஸ் அண்டர்ஸ்டுட் இருக்கு. சரி, இது தெரிஞ்சுக்கிறதுனால, நீ கேட்கறதுனால, ஞாத்தே தெரிஞ்சுக்கிட்ட, அசேஷதः பிரவக்ஷாமி అనేది ஒன்றும் திரும்பி ஒரு டவுட் இருக்கக்கூடாது. there is no doubt left. ஒரு அர்த்தம் சம்சய ரஹிதான்னு சொல்லலை, அசேஷதः. அசேஷதன்னா விஸ்தரிச்சேன்னு சொல்லலாம் மறுபடியும். அதுக்கப்புறம் இனிமேல் எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நானும் ரொம்ப கிளியராக உனக்கு நான் இப்போது சொல்ல போகிறேன். இது ஏன்னா இது உனக்கு சம்பந்தப்பட்ட விஷயந்தான், அதனால் உனக்கு பிரயோஜனம் ஏற்படும். ஞாத்தே, இது தெரிஞ்சுக்கிறதுனால கேட்டு, ஐஹிக அமுஷ்மிகானர்த்த, அமுஷ்க அனர்த்த, ப்ரெசண்ட் இப்போ இருக்கிற, அப்புறம் ஏதாவது வரப்போகிற, அனர்த்தம் விராத்தம், கஷ்டங்களுடைய துக்கங்களுடைய மூட்டை. விராத்தம்னா ஹோட்ஸ் ஆஃப், நிறைய. ஒருத்தர் கேட்ட ஒரு மனுஷனுக்கு என்ன லெவலில் இருந்தானோ, கஷ்டங்கள் ஏதும் உனக்கு இருக்கிற குறைகள் ப்ராப்ளம்னு சொன்னால் எல்லாருக்கும் பெரிய லிஸ்ட்டு வரும், எல்லாருக்கும் வரும் வித்தவுட் எக்ஸெப்ஷன். மிஸ் யூனிவர்ஸுக்கு வரும், வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சனுக்கு வரும். ஸோ அதனால் ஐஹிகான்னா இந்த லோகத்தில் ஒரு அர்த்தம், அமுஷ்மிகான்னா அடுத்த ஜென்மம் அடுத்த லோகம் ஏதாவது இருந்தால். பட் நமக்கு அதுக்கு மேலே முக்கியம் என்னன்னா, இப்போ ப்ரெசண்ட், இனிமேல் ஃப்யூச்சரில், இந்த ஜென்மத்தில் இப்போவே இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸு இனிமேல் ஏதாவது ஃப்யூச்சரில் வரப்போகிறதான ஏதாவது ப்ராப்ளம்ஸு, கஷ்டங்கள், துக்கங்கள், சர்வம் அனர்த்தம்னாவே ப்ராப்ளம் அனர்த்தம், கஷ்டம் அனர்த்தம், துக்கம் அனர்த்தம். அதெல்லாமே நீக்கப்பட்டு ஹித்வா நீ சுகமாக இருப்பே.
சுகம் வார்த்தை இங்கே வந்துச்சு, ஆனந்தத்துக்கு பதிலாக பார்த்தீங்களா? சுகாயத்தே. ஸோ பிரயோஜனம் சுகாயத்தே. உனக்கு இந்த டாபிக் என்ன சம்பந்தம்? உனக்கு துக்கம் இருக்குது, மோகம் இருக்குது, பயம் இருக்குது, நிறைய இருக்குது, இன்னும் அதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த சுகமனே வார்த்தைக்கு நம்ம இன்ஃபினிட் பிளிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது இன்ஃபினிட் பிளிஸ்ஸனே சொல்லணும். என்ன டாபிக் வந்து பிரம்மானந்தம். சரி, அது ஏன் சார் யோகானந்தமனை சொல்லி வச்சாருன்னா, அது ஆக்சுவலாக இப்போது பிகினிங் ஸ்லோகங்களுக்குள்ளே எங்கேயுமே வித்யாரண்ய சுவாமி அது விவரிக்கலை. இதையும் 100 மேலே இருக்க ஸ்லோகங்கள், அதனால் எங்காவது வரலாம். அதனால் இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, யோகான்னா ஓகே டிசிப்ளின்டு மைண்டு, கான்சன்ட்ரேட்டட் மைண்டு, ஓகே வெல் சேனலைஸ்டு மைண்டு. யோகாவில் அதுதானே பண்ணுறோம். நமக்கு இங்கே சத்சங்கம் கேட்கும்போது அதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இந்த ஏகாகிரமான மனசுலோ இல்லை கொஞ்சம் சாந்தமாக இருக்கேன்னு சொல்லுவேன் அப்பப்போ தோணுறது நமக்கு. அந்த நிலையிலோ கொஞ்ச நேரம் பகவான் நாம சொன்னால் நல்லா இருக்கேன்னு ஏதோ தோணுறது. ஏன் நல்லா இருக்குன்னு என்ன தோணுறது? என்ன நல்லா இருக்கு? அமைதியாக இருக்கு. அமைதியான்னு என்ன? அப்போது அங்கே ஏதோ ஒரு ஆனந்தம், தமிழில் நிம்மதி, சாந்தி இருக்கு. அது பிரம்மானந்தம் தான். அது பிரம்மானந்தத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அது. சரியா? அப்படி புரிஞ்சுக்கோங்க போதும். இங்கே ஏன் யோகானந்தம்னு சொன்னால், சமாதி ஸ்திதிக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பதஞ்சலி சொல்கிற அந்த யோகல ஒரு ஆனந்தமே பிரம்மானந்தமாக அது கிடையாது. சரி, இப்போது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே அனர்த்த விராத ஹித்வான்னு சொல்லிட்டாரு. நம்ம இப்போது 7வது அத்தியாயத்தில் பஞ்சதேசில் சொன்ன சப்த பூமிகள் இதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும். இந்த படிப்பு எதுக்கு, இது எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு போய் என்ன நடக்கும் நடுவில், அது 7 ஸ்டெப்ஸாக வித்யாரண்ய சுவாமி விவரிச்சிருக்காரு. ஞாபகம் இருந்திருக்காது. அவித்யா, ஆவரணம், விக்ஷேபம், பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், ஆத்யந்திக துக்க நிவృత్తి, அப்புறம் நிரங்குஷா திருப்தி. இது நல்ல இனிமையாவது ஞாபகம் வச்சுக்கிறோம். அவித்யா, ஆவரண, விக்ஷேப, பரோக்ஷ ஞானம் ஆர் பரோக்ஷானுபூதி, அபரோக்ஷ ஞானம். ஆக்சுவலி திஸ் இஸ் த ப்ராசஸ். ஏதாவது சாதனாதி இது சொன்னால் இங்கே தான். இப்போ என்ன ரிசல்ட் பலம்னா நம்ம கிளியராக ஞாபகப்படுத்திக்கலன்னா சுகாயதே. ஆத்யந்திக துக்க நிவృత్తి மீன்ஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் த மெசர் இஸ் கான் ஃபார் குட். அப்புறம் கூட நிரங்குஷா திருப்திக்கு, இன்னும் ஆனந்தத்துக்கு, பிரம்மானந்தத்துக்கு, இன்ஃபினிட் பிளிஸ்க்கு இன்னொரு பேர் நிரங்குஷா திருப்தி. அதனால தான் திருப்தி தீப பிரகரணம் అని அது கீழே வருது. எல்லாமே திருப்தி 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 அనే பேரில் வருது. தீப కింద திருப்தி வருது. மிச்சம் எல்லாம் கூட அப்படி தான். ஸோ இதுதான் 7 விஷயங்கள். என்ன வேதாந்தம், என்ன ஸ்பிரிச்சுவல் சாதனா,
ஏதாவது சொல்லும், இட் இஸ் இதுக்குள்ளே தான் இருக்கேன். அப்போது பிரயோஜனம் என்னன்னா இது புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, சோக நிவத்தி நிரங்குஷா திருப்தி. சிம்பிளாக சோக நிவத்தி அண்ட் நிரங்குஷா திருப்தி. நிலகுலையாத ஆனந்தம், திருப்தி, நிறைவு, அதுதான். அப்போது இந்த சொன்னானே திருப்தி தீப பிரகரணத்தில் 7வது அங்கே பிருஹதாரண்யகத்துடைய ஸ்லோகம் சொன்னோம். அதில் கூட இதே விஷயந்தான் சொல்லப்பட்டது. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத். அனுசம்ஜ்வரேத்னு துக்கப்படுவானா, இனிமே துக்கம் இருக்குமா இவனுக்கு, ஆத்மா தானன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அது ஒரு ஸ்லோகத்துக்கு எடுத்துகிட்டு அவர் 300 ஸ்லோகங்கள் எழுதிட்டார் அந்த பிரகரணத்தில். சரி, இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த வரப்போகிற இங்கே ஒரு கேள்வி ஜஸ்ட் டீச்சருக்கு, சுவாமி இது எல்லாம் உங்கள் சொந்த கபோல கல்பனையா? இப்படி என்னது, நான் பிரம்மானந்தம் பற்றி சொல்ல போகிறேன், அது நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸும் இனிமேல் வரப்போகிற ப்ராப்ளம்ஸும் இந்த தெருக்கூத்து அந்த தெருக்கூத்து எல்லாமே நிந்தி போயிடுமென்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த கேரண்டி? நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ஆதாரம்னா, அதனால் வித்யாரண்ய சுவாமி அடிக்கடிக்கு உடனே அந்த ஸ்ருதி ஷீல்டு வச்சுக்குவார் முன்னாடி. ஸ்ருதி பிரமாணம். நமக்கு கூட வேதாந்தம் யார் பேசட்டும், எங்கே பேசட்டும், ஏதாவது கூட ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி, இந்த 3 மேலே தான் ஆதாரப்படி. பட் ஃபைனல் டிக்ளரேஷன் இஸ் ஸ்ருதி ஓன்லி. நீ நான் கொஷன் பண்ணுறேன், டவுட் பண்ணுறேன்னு கொஷன் பண்ணு, டவுட் பண்ணு, ஸ்ருதி ஆன்சர் சொல்லும். ஸ்ருதி ஆன்சர் சொன்னது உனக்கு புரியலைன்னா அதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. பட் யூ கேனாட் question the Shruti, keep on questioning why it is like that, why. ஒரு டைம் வரும் உன்னை மவுத்து ஷட் ஆகிடும். ஆனால் நீ பொறுமையாக கேட்கணும் முதல்ல, அதுதான் விஷயம். அதனால் இப்போது வரப்போகிற ஒரு 9 ஸ்லோகங்கள் இவர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொட்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரிசையாக கோட் பண்ணுவார். பார்த்தியா, அங்கே இப்படி தான் சொல்லியிருக்கு, துக்கம் போயிடும், ஆனந்தம் வரும். அதனால் கொஞ்சம் இது சொல்லி ஸ்ருதியோட சப்போர்ட் சொல்லி உனக்கு அப்புறம் ஆனந்தத்துக்கு கொண்டு போவேன். அந்த ஆனந்தம் நீதானே, ஓகே, அதையும் உணர போகிறேன். அப்போது ஜாப் இஸ் டன், ஃபுல்ஃபில். சரி, அடுத்து 2வது ஸ்லோகம். பிரம்மவித் பரமாப்னோதி शोकं तरति चात्मवित् रसो ब्रह्मरसं लब्ध्वा आनन्दी भवति नान्यथा. அது ஆக்சுவலாக அந்த லப்த்வா அங்கே போயிடுச்சு. இங்கே நந்தி பவதி நான்யதா. இது சொல்லும் போதெல்லாம் சுவாமிஜி ஜோக் பண்ணுவார், யூ வில் பிகம் எ புல், நந்தி பவதி. நிறைய வாட்டி எங்களுக்கு கோவிலில் அங்கே சிவன் டெம்பிள், அது சாந்தி, அங்கே முன்னாடி நல்ல மார்பிள் வச்சு நந்தி ஒன்று இருக்கும். நந்தி பவதி, you will become a bull. And
ந அந்யதா, நோ, யூ கேனாட் எஸ்கேப், நோ அதர் வே. அது நந்தி இல்லை, ஆனந்தி. ஆனந்தி பவதி. இங்கே வந்து 2 உபனிஷத்துகளில் ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து தைத்திரிய உபனிஷத்தில் வந்து கொட்டேஷன், முதல் பாகம். தைத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்த சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். அப்படி போகும் இல்லையா? அப்போது அந்த இங்கே அதே பிரம்மவித் பரம் ஆப்னோதி, இந்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணவனும் தானு பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணவனும் பரம் ஆப்னோதி. அப்போது அது தைத்திரியத்துடைய ஸ்டேட்மெண்ட்டு. பரம், இந்த பரமன்னு சொன்னாவே இன்ஃபினிட், பிரம்மன்னு சொன்னாவே இன்ஃபினிட். ஸோ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கணவனு தானு பிரம்மமாகவே இருக்கிறான். பிரம்மமாக இருக்கிறதுன்னு சொன்ன என்ன? பூர்ணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பூர்ணமாக இருக்கிறதுன்னு சொன்னால் என்ன? ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது பிரம்மவீத் ஆப்னோதி பரம். அதுக்கு பக்கத்தில் உடனே சாந்தோக்கியத்தில் வந்து நாரதர் சனத்குமாரர்கிட்ட அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவருடைய ப்ரொஃபைல் மொத்தம் சொல்லும்போது முதல்ல, சார் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல, நானும் ஐ ஆம் குவாலிஃபைடு இன் 64 பிரான்ச்சஸ் ஆஃப் நாலெட்ஜ் சார். பாப்ரே, 64! எங்களுக்கு ஒரு 6 கூட தெரியாது. 64 அவ்வளோ பெருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட நாரதர் வந்து, ஆனால் லெட் மீ டெல் யூ, ஐ எம் நாட் ஹாப்பி. பூர்ணத்துவம் வரல. இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அது இதெல்லாம் கூட இன்னும் என்னமோ குறையாவே இருக்கேன். அதனால் அப்புறம் இத்தனை நாலெட்ஜ் படித்தா அங்கெங்கே ஏதோ கொஞ்சம் காதில் வேறு விஷயங்களை கூட விழுந்தது. என்னன்னா, சோகம் தரத்தி ஆத்மவித், ஆத்மனு தெரிஞ்சுக்கணும். அவன் வந்து சோகத்திலிருந்து விடுவிக்கப்படுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா? அப்படின்னு என்ன அது உங்களுக்கு தெரியுமா? சொல்லி தருவீங்களா? ஃப்ராங்கை கேட்டிருக்காரு. அதுதான் இங்கே சோகம் தரித்திச்ச ஆத்மவித், ஆத்மனு தெரிஞ்சுக்கணவனு அவனு சோகத்தில் வந்து விடுவிக்கப்படுவான். அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? அதுதான் எசன்ஸ், ரசஹ பிரம்ம. பிரம்ம ரசம், அது ஆனந்த ரசம். ரசம் மீன்ஸ் எசன்ஸ். அதுதான் சித்கன சத்கன சித்கன ஆனந்த கன இஸ் கால்டு பிரம்ம ரசம். நாட் a dry thing. எசன்ஸ். அந்த ரசம் லப்துவா அது யாருக்கு கிடைக்கிறதோ அவனு ஆனந்தஸ்வரூபம் ஆயிடுவான். அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் ஆயிடுச்சு, ஆனந்தஸ்வரூபம் ஆயிடுச்சு. ஆனந்தி பவதி. அவனு இப்படி பிரம்மன்னு சொல்லி ஆனந்தஸ்வரூபமணி சச்சித் ஸ்வரூபம்னு தன்னை தானு தெரிஞ்சுக்கிறது தவிர துக்கம் போகிறதுக்கு முல்லோகத்தில் எங்கேயுமே இன்னொரு மார்க்கம் கிடையாது. There is no any other method than this. Na anyatha nanyat pantha vidyate yanaya. கைவல்யத்திலையும் புருஷ சூக்தத்திலையும் பார்த்தோம். நா அந்யதா,
வித்யதே. வேறே இன்னொரு வழி கிடையாது. யூ வாண்ட் இட், டேக் இட். Know it, try it, seek it, and be happy. No other way. இது இந்த ரெண்டாவது வரியில் சொன்னது கூட அதே இடத்துல தைத்திரியத்திலோ அந்த பிரம்ம விதாப்ன அங்கே இதெல்லாம் சொல்லும் போது அங்கே வர ஸ்டேட்மெண்ட் தான் அது. இந்த ரசம் பிரம்மா ரசம் అనేది அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரசோ வை சஹ ரசகஹ்யேவா லப்த்வானந்தி பவதி அப்படின்னு வரும். அந்த ஆத்மா சஹன்னாங்க ஆத்மா, அது வந்து ரசம் எசன்ஸ். பிரம்ம விதாப்னோதி பரம் అనేది பிரம்ம வார்த்தை ஆல்ரெடி உபயோகப்படுத்தாச்சு. அதனால் அது அப்படி சொல்லிட்டு வரும்போது அது ரசம், தட் இஸ் த எசன்ஸ். అది తానని தெரிஞ்சுக்கணும் அவனும் ஆனந்தி பவதி. எப்படிப்பட்ட ஆனந்தம்? நிரங்குஷா திருப்தி, ஆத்தியந்திக துக்க நிவృత్తి. இப்போது இங்கே 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு ஆதாரமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்ம ஜானம். எனி நாலெட்ஜ் இஸ் த ஞானம் வில் கால்னா. அப்போது நாலெட்ஜ் అనేది வந்து அறிவு అనేది வந்து 3 லெவலில் நம்ம பார்க்கணும். ஓகே, 3 லெவலில். அப்போது முதல் லெவல் என்னென்னா ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ். இந்திரியங்கள் மூலமாக மனசு மூலமாக புத்தியில் அறிவு ஏற்படுறதை பல 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 விஷயங்களின் பற்றி ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜ் இல்லையா? எனி வஸ்து. இப்போது இது படித்தோம் பஞ்சதசிலே. கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, இப்போ இந்த கிளிப்பு காமிச்ச உடனே எஸ் மைண்டில் வந்து கிளிப் நாலெட்ஜ் ஏற்படுச்சு. ஸோ மைண்ட் இஸ் என்வலப்டு திஸ் கிளிப் அண்ட் மைண்ட் ரிகக்னைஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் தானி விருத்தி வியாப்தி அண்ட் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது கிளிப்புன்னு எனக்கு தெரியும். அந்த எனக்கு தெரியும் అనేది ఫల వ్యాప్తి. ఇది క్లిప్ అని రికగ్నైజ్ పన్నది మైండ్ వృత్తి వ్యాప్తి. సో వృత్తి వ్యాప్తి ఫల వ్యాప్తి. ஜஸ்ட் ஞாபகம் வந்திருக்கும் அந்த வார்த்தைகள், நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போது இந்த ஆப்ஜெக்டிவ் நாலெட்ஜில் வந்து எனி லோக விஷய ஞானத்தில் திஸ் இஸ் கிளிப் அண்ட் ஐ நோ திஸ் இஸ் கிளிப். விருத்தி வியாப்தி பல வியாப்தி. சரி, இப்போது அது அப்படி இருக்கட்டும். நமக்கு முக்கியமாக இப்போ வேண்டியது ஆத்ம ஞானம். ரெண்டாவது வஸ்து ஞானம்னு சொல்லிட்டு ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம்னு என்ன? இந்த பஞ்சகோஷங்கள் எல்லாத்தையும் ஒன்று இது நான் இல்லை, மனோபுத்தி அகங்கார சித்தாதி நாம சொல்லி அதாவது நான் இல்லை நான் சொல்லிட்டு நான் ஆத்மா, நான் சைத்தன்யம், இந்த 5க்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற சைத்தன்யம் நான் இந்த 5 மூலமாக வியக்தமாகிறேன். அப்போது நான் வந்து கான்ஷியஸ்னஸ் ஆத்மா. இது அறிவுதான், ஆத்ம ஞானம். ஆனால் இது ஃபைனல் கிடையாது. அப்படியா? ஆத்ம ஞானம், நான் ஆத்மா, அது ஃபைனல் ஞானம் இல்லை. அடுத்த படிக்கு போகணும். 3வது வந்து இது ஆத்மானி சொல்கிற ஞானம் பிரம்ம ஞானம் ஆகணும். என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்கு? ஆத்மானு சொன்னால் இந்த சரீரத்தில் இந்த சரீரம் மூலமாக நான்
చైతన్యం కాన్షియస్నెస్. ஆனால் அடுத்தபடிలో இந்த చైతన్యందా இந்த ஆத்மாதா சர்வத்திலையும் వ్యక్తமாகிற ஒரே ஆத்மாதான் அது. அப்போ பிரம்ம ஞானம் அது. பார்த்தீங்களா? அதனால் ஒருத்தர் தனியாக அவனுக்கு சாதனா, அவனை நல்லா இருக்கிறது, நான் மெடிடேஷன் பண்ணுறேன், ஐ ரெக்கக்னைஸ் மை செல்ஃப் ஆஸ் த செல்ஃப். பட் வாட் அபவுட் வென் யூ லுக் அட் த வேர்ல்டு? அடுத்த மனுஷர்களின் ஜீவர்கள் பார்க்கும்போது என்ன, எப்படி மைண்டு திங்க் பண்ணுறது, ரியாக்ட் ஆகிறது, வாட் இஸ் யுவர் ஃபீலிங்? அதுதான் சர்வத்திர சமதர்ஷனம். ஆதி வந்த பிரம்ம ஜானம். டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? இண்டிவிஜுவலாக நான் ஆத்மா தான் பிரம்ம, பிரம்ம ஆத்மான்னு சொல்கிற ஓகே, அந்த பாயிண்ட்டு பேசுவோம். பட் கிளியராக இப்படி பார்க்கும்போதோ சர்வம் கல்விதம் பிரம்மா. முதல்ல என்ன? பிரஜானம் பிரம்மா. இங்கே பிரகர்ஷன ஞானம் வந்து இருக்கு, சைத்தன்ய நான். எனக்கு தெரியுது. ஆனால் அந்த நான் வந்து இந்த பவுண்டரிஸ் உபாதி ரஹிதமாயி சர்வம் பிரம்மமயமனி வரத்துக்கு வெரி பிக் லீப். இங்கே வரைக்கும் பண்ணலாம், இங்கே வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். I am doing good, I am doing practicing, I am listening, I understood everything. But when your understanding is universal, அப்போ பூர்ணமாயிடுது. ஸோ நமக்கு ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் பற்றி இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அது என்னையோ இருக்கு. பட் அதில் கூட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். வேதாந்தம் சாஸ்திரம் படிக்கிறோம், நம்ம ஆப்ஜெக்டிவ் நாலேஜிலிருந்து தான் டிரைவ் பண்ணணும் எவ்ரி திங். ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் டு டெல்னா. அசங்கம் சொல்லும் போது கண்ணுக்கு ஏதோட சங்கம் இருக்கு சொல்லு. எந்த கலரு ரூபம் ஏதோ ஒரு கண்ணுக்கு சங்கம் இருக்கா? அப்புறம் மனசுக்கு ஏதாவது கூட சங்கம் இருக்கா? இல்லை. நிஜமாக சிந்திச்சு பார்த்தா இல்லை. அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் சாதனைக்கு. பட் ஃபைனல்லி ஐ ஆம் த சோர்ஸ் கான்ஷியஸ்னஸ், சாட்சி, அதெல்லாம் சொல்லி. பட் இந்த சாட்சி மய்யேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மி. இதில் முடிஞ்ச பிரம்ம ஜானம். சரியா? ஐ எலோன், நானே தான் சர்வமாக இருக்கேன். ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு அவன் நானாக தான் இருக்க. அதான் ஜடமும் நானாக தான் இருக்க, சைத்தன்யமும் நானாக தான் இருக்க. நான் தவிர இன்னொன்று இல்லை. இப்போ பேசுங்கோ, இப்போ கேள்வி கேளுங்கோ. ஏதாவது பேசுறதுக்கு இருக்க, கேள்விக்கு ஆஸ்காரம் இருக்க. எவ்ரிதிங் இஸ் சப்சைட்ஸ். அந்த எவ்ரிதிங் சப்சைடுக்கு பேர் தான் நிரங்குஷா திருப்தி. அது சப்தங்கள் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பிரம்மானந்தம் கூட ஏதோ எக்ஸ்டசியிலோ பஜனை கேட்டு ஆடுறாங்க, பாடுறாங்க, தட் இஸ் ஆல் நாட் பிரம்மானந்தா. இல்லைன்னா சுவாமி சொல்கிறது மாதிரி கோகோ கோலா பிராண்டு குடிக்காரன் எல்லாம் கூட ஆடுவானே, கலாட்டா பண்ண. இட் ends in silence. அதனால் இந்த 2வது ஸ்லோகத்தில் இந்த கொட்டேஷன்ஸ் சொல்லி நமக்கு விவரிச்சார். ஸோ பர்பஸ் மறக்கக்கூடாது. பிரம்மவித், யூ மஸ்ட் நோ தட் யூ ஆர் பிரம்மன் அண்ட் தட் அலோன் இஸ் எவ்ரிதிங் அண்ட் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி ஷோக மோக ஆல் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் 3வது ஸ்லோகத்தில் பிரதிஷ்டாம் விந்ததே ஸ்ம ஸ்வஸ்மின்
பிரதிஷ்டாம் விந்ததே யதா ஸ்யாதத சோபயः யதா ஸ்யாதத சோபயः குருதேஸ்மின் அந்தரம் சேத் அததஸ்ய பயம் பவேத். இது கூட தைத்திரிய உபனிஷத்தில் வந்து எடுத்த கொட்டேஷன் தான். அப்புறம் ப்ளஸ் பிருகதாரண்யகத்தில் இதே எக்ஸ்பிரஷனோடு அங்கேயும் இருக்கு. பட் இங்கே எடுத்துக்கின வார்த்தைகள் வந்து முக்கியமாக தைத்திரியத்தில் வந்து அபய பிரதிஷ்டான்னு ஒரு அணுவாக்கு இருக்கு. அந்த இடத்துல வந்து எடுத்தது. இங்கே முக்கியமாக 2 சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து துக்க நிவர்த்தி அண்ட் ஆத்தியந்திக நிரங்குஷா திருப்தி. 3வது ஃபியர்லெஸ்னஸ், பயம் போகணும், பயரகிதமாகணும், அபயஸ்திதி. அதனால் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன தீஸ் ஆர் ஆல் கனெக்டட். சரி, நான் துக்கம் போயிடுத்து எனக்கு நிரங்குஷா திருப்தி வந்ததுன்னா பயம் போயிருக்கணும். ஸோ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சது ஏதாவது செக் பண்ணிக்கிறோம். பயம் போயிடுச்சேன். அதனால் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. இங்கே வந்து அன்வயம் அண்ட் வெத்திரேகம். இது இருந்துச்சுன்னா அது இருக்கும், இது இல்லைன்னா அது இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அன்வயம்னு அதுதானே, கோ எக்ஸிஸ்டன்ஸ், கோ ஆப்சன்ஸ். இங்கே யதா எப்போ, அந்த யதா ததா வந்தான்னாவே அர்த்தம் அன்வய வெத்திரேகமான அர்த்தம். யதா ஸ்வஸ்மின் பிரதிஷ்டாம் விந்ததே, எப்போ அவனுடைய ஸ்வஸ்வரூபத்தில் நிஷ்ணாதன் ஆயிடுறானோ, பிரம்ம தானன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்வஸ்மின் நிஷ்ணாதன் ஆயிடுறானோ, அத அதுக்கு பிறகு அப்போ அவனுக்கு சஹ அபயா ஸ்யாத், நீ ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டேன்னா பயம் போயிருக்கணும், பயம் போலன்னா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். விவேக சூடாமணியில் நேற்றுக்கு ஏதோ பேசும்போது ஒருத்தனும் கனவுலேருந்து ஏந்திரிச்சன்னா இனிமே அந்த கனவு விஷயங்களை பற்றி பிளாபர் பண்ணுவானா? இன்னும் அவன் பிளாபர் பண்ணுறான், என்னமோ பேசுகிறான், புரியாதது, அர்த்தம் இல்லாத. சில வாட்டி சடனாக ஏந்திரிச்ச குழந்தையோ பெரியவங்களுக்கு கூட என்ன பேசுகிறாங்கோ தெரியாது, என்ன செய்கிறாங்க ஏதோ செய்வாங்க. ஏன்னா அப்படி பண்ணுறான்னு அர்த்தம் அவன் இன்னும் முழுசாக கனவுல வந்து ஏந்திருக்கலேன்னு அர்த்தம். அதே போல் தான் ஞானத்துக்கு ஏந்திக்காதவனும் இவனுக்கு இன்னும் உண்மையாக உலகம் சத்தியமாக இருக்கு, உலகம் என்ன தொந்தரவு பண்ணுறது, எனக்கு அப்படி இருக்கு, எனக்கு சரீரம் இருக்குன்னு இவனே நினைக்கிறானா அவனுக்கு இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். அங்கே எப்படியோ கனவுல வந்து வந்தாச்சுன்னா அது இருக்காது, அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இங்கே நினைவுல வந்து இன்னும் நீ ஞானத்துக்கு ஏந்திரிச்சா நீக்கு இந்த பிரமை இருக்காது. அதே போல் இங்கே அப்படி அத சஹ அபய ஸ்யாத். ஆனால் அதுக்கு பதிலாக சப்போஸ் அஸ்மின் சேத் அந்தரம் குருத்தே, அவன் இன்னும் இங்கே மெயின் பாயிண்ட் பேதம் அந்தரம் குருத்தே, அது வேறு, அவங்க வேறு, இவங்க வேறு, அது வேறு அப்படின்னு சொல்லி பேதம் பார்க்குறான. பேத புத்தி, பேத புத்தி தான் பயத்துக்கு காரணம். பேதம்னா த்விதீயாத்வை பயம் பவதி అని பிருகதாரண்யகம் ஸ்டேட்மெண்ட் கூட இங்கே எடுத்துக்கணும். பிருகதாரண்யகம் ரொம்ப அது இன்னும் கிளியர், கிறிஸ்டல். த்விதீயாத்வை பயம் பவதி, ரெண்டாவது அப்படின்னு நினச்சா சொன்னால் தைத்திரியல் அதே தான் கொஞ்சம் விவரித்து சொல்லும். இவர் இங்கே சம்மரைஸ் பண்ணி கொஞ்சம் தான் சொல்கிறாரு.
udaram means even pisiru. Udaramantaram kurute tasya tato bhayam bhavati. கொஞ்சம் பேதம் பார்த்தா கூட ரெண்டாவது இன்னொன்று இருக்கே. அப்படி அனிஷாவே என்ன எந்த அளவுக்கு சொன்னோம், கடவுளை நீ ரெண்டாவதாக வச்சாவே நீ பயப்பட வேண்டியதுதான். அதான் பயப்பட்டு இருக்கோம் சார். அங்கே அடிச்சுக்கிட்டு இங்கே அடிச்சுக்கிட்டு அங்கே அடிச்சுக்கிட்டு. therefore so அவನು ஸ்வஸ்மின் ஆத்மலோ நிஷ்டை வரல, ஆத்மானு தன்னை தெரிஞ்சுக்கல, ஆத்மா ஒன்று பிரம்ம ஜானம் வரல, மூணு அந்த ஞானம் வரக்கூடாது. ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானம் வரலன்னு வச்சுக்கோ, சேத் அந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவேத், அவனுக்கு ஃபியர் கேரண்டி. இப்போ நமக்கு துக்க நிவர்த்தி நிரங்குஷா திருப்தி வரணும்னா பயம் போயிருக்கணும், பயமும் போகணும். இப்படி ஸ்ருதி வாக்கியங்களை அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இன்னும் 6 ஸ்லோகங்கள் இருக்கு. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.